தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் உண்ணுவதாக இருந்தால் உண்ணுவதற்கு முன்னர் ஒவ்வொருவரும் கைகளை கழுவிக்கொள்ள வேண்டும். நசையிலே 256வது செய்தியாக வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குளிப்பு கடமையுடைய நிலையில் கூட உண்ணுவதாக இருந்தால் இரு கரங்களையும் கழுவி அல்லாஹ்வுடைய தூதர் வழக்கம் போல் அவர்கள் உண்ணுவார்கள். ஆக நாம் கைகளை கழுவியவர்களாகத்தான் உண்ண வேண்டும். நாம் பெரும் பகுதியிலானவர்கள், அதுவும் சிறார்கள் விடயத்திலே நாம் மிக மோசமான கவன குறைவாக இருந்து கொண்டிருக்கிறோம். இறை தூதர்களுடைய ஒழுங்கு கொண்டிருக்க அதுக்கு மாற்றம் செய்வதாக நாம் இருந்தால் அந்த உணவிலே எமக்கான பரக்கத்தை இறைவன் நீக்கி விடுவான் என்ற அடிப்படையிலே தான் உணவு அது எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பது குறித்த ஒழுங்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக தூய்மையானவற்றை நாம் உண்ண வேண்டும். உண்ணுவதற்கு முன்னர் நாம் எம்முடைய கைகள் இரண்டையும் கழுவிக்கொள்ள வேண்டும். அதுபோன்று உண்ணுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லா என கூறி உண்ண வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்னால் கட்டாயமாக நாம் பிஸ்மி சொல்ல வேண்டும். உமர் இப்னு அபி சலமா என்கின்ற ஒரு நபித்தோழர் சொல்கிறார்கள், நான் சிறு பிராயத்திலிருந்தே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வளர்ந்தவன். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவருடைய மடியிலே வளர்ந்த ஒரு சிறுவனாக நான் இருந்தேன். உமர் இப்னு அபி சலமா சொல்லுகிறார், அந்த வேளையிலே ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரோடு உண்ணுவதற்காக அந்த சகனிலே நானும் ஒருவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சிறுவன் என்பதனால் என்னுடைய கரங்கள் அந்த சகன் சூழ அங்கும் இங்குமாக உலவிக் கொண்டிருந்தது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சிறுவனே பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயர் கொண்டு நீங்கள் பெயரை சொல், உன் வலக்கரத்தால் நீ உண்டுகொள், உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதியில் இருந்து எடுத்து சாப்பிடு என்ற ஒரு முறையினை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று இவர் அறிவிக்கிறார். இமாம் புகாரி அவர்கள் 5376வது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள். எம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் உண்ணுகின்ற ஒரு முறை நாம் பார்க்கலாம். பெரும் பகுதியிலே உள்ளவர்கள் பிள்ளைகளை நடந்தவர்களாக பூச்சாண்டி காட்டுகின்றோம் என்ற அடிப்படையிலே அங்கங்கே நடத்தி விளையாட விட்டு வீடு முழுக்க அந்த உணவுகள் பரப்பிய நிலையிலே, சிதைக்கப்பட்ட நிலையிலே உண்ணுகின்ற உணவுகளை வழங்குகின்ற ஒரு முறை இஸ்லாமிய குடும்பத்திலே இருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த ஒன்று அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு முறையை சொல்லுகிறார்கள், சிறுவனாக இருந்தாலும் அந்த சிறுபராயத்திலே அந்த பிஞ்சியினுடைய நெஞ்சிலே எது விதைக்கப்படுகிறதோ அதுதான் அது வளர்ந்ததன் பிற்பாடு அதன் செயலாக தோற்றமாக இருக்கும். எனவேதான் அந்த உமர் இப்னு அபி சலமா என்ற அந்த சிறுவனை நோக்கி, நீ உண்ணுகின்ற பொழுது எப்பொழுதும் பிஸ்மில்லாஹ் என்று சொல், பிஸ்மில்லா என்று சொல், உன் வலக்கரத்தால் நீ உண்ணுகின்ற உணவிலே எது உன் பக்கத்தில் இருக்கிறதோ அதையே நீ உண்ணென்ற ஒழுங்கினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இமாம் முஸ்லிம் அவர்கள் 4105வது செய்தியாக சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ்மில்லாஹ் என்று கூறாது யார் உணவை உண்ணுகின்றார்களோ அந்த உணவு ஷைத்தானுக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவு. பிஸ்மில்லா என்று கூறாது உண்ணப்படுகின்ற உணவு ஷைத்தானுக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தை நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாம் பிஸ்மில்லாஹ் என்று நாம் கூறுவதோடு உண்ணுகின்ற எம்முடைய குழந்தைகளுக்கும் அந்த பிஸ்மியை சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நாம் பிஸ்மி சொல்லாமல் ஒரு உணவை உண்ணுகின்றோம் என்றால் அந்த உணவு ஷைத்தானுக்குரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அது உண்ணுகின்ற உணவாக இருக்கலாம் அல்லது பருகுகின்ற பானங்களாக கூட இருக்கலாம். மேலும் பிஸ்மில்லா என்ற ஒரு வார்த்தையை நாம் கூற மறந்து நாம் உண்ணுகின்ற வேளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் உணவு சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா என்று கூற மறந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்ற இந்த துஆவினை ஞாபகம் வருகின்ற பொழுது அந்த மனிதர் ஓத வேண்டும் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள்.